35வது கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்களால் இயங்க முடியாது. கிரகங்களால் பலன் கொடுக்க முடியுங்கிறத விட நட்சத்திரங்கள் தான் அந்த கிரகங்கள் போகிறதுக்கான ரோடே. நட்சத்திரங்கள் மூலமாக தான் கிரகங்களே இயங்கும். அப்போது நட்சத்திரம் இல்லாமல் எப்படி கிரகம் இயங்கிடும்? அதாவது அங்கங்கே தான் நிற்கும், இயங்காது. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் 27 நட்சத்திரத்துக்கும் 27 உறுப்புகளை சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. வேத ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உடல் உறுப்பை சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் என்ன சொல்கிறோம், பாகவத்தை வச்சுட்டு தலை முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவே ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு உறுப்புகளை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மேசராசி எடுத்தோன்னா தலைன்னு சொல்லிடுறோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, கிருத்திகை நட்சத்திரம்தான் தலை, அஸ்வினி பாதத்தின் மேல் பகுதி, பரணி உள்ளங்கால். இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும். அவர் எப்படி நம்ம நட்சத்திரம் இல்லை கிரகம் தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி கிரகங்கள் நிற்காமையும் பலன் சொல்ல முடியாது. நட்சத்திரங்கள் மூலமாக தான் கிரகம் நகரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், திருவாதிரை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா தத்து கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அது ராகுவோட நட்சத்திரங்கிறதுக்காக மட்டும் இல்லை. அந்த நட்சத்திரம் ராகுவோட 2வது வெட்டப்பட்ட பகுதி. அப்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, தத்து கொடுத்து வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த ஜனனம் நல்ல ஜனனமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பூச நட்சத்திரம் சொல்கிறோம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு தைராய்டு பேஷண்ட் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு நட்சத்திரங்களை வைத்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு பழைய ஆட்களுக்கு தெரிந்த விஷயம். இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இது தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதான் நம்ம பிரசன்னம் மூலமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் காணாமல் போச்சு, ஒருத்தர் காணாமல் போயிட்டார், கிடைப்பாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிரசன்னம் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் பிரசன்ன முறையே இல்லாத காலத்தில் நட்சத்திரங்களை மட்டுமே வைத்து தான் சொன்னாங்க. அந்த இடத்துல கிரகங்களை வச்சு சொல்லலாம். அவங்க கிரகங்கள் இருக்கிற இடத்த வச்சு ஒரு வாழ்க்கையை சொல்லலாம். ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, முன்னால் எப்படி இருந்தாங்க, பின்னால் எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு பொருள் காணாமல் போனாலோ ஒருத்தர் காணாமல் போனாலோ அவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களாங்கிறத பிரசன்ன மாதிரியே நட்சத்திரங்களை மட்டுமே வைத்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் அது மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஏன் பழைய சப்ஜெக்டெல்லாம் டச் பண்ணல அப்படிங்கிறப்போ நிறையா பேர் நிறையா இடத்துல நட்சத்திர சூட்சமங்கள் பேசியிருக்கோம். பேசுகிற இடத்துல நான் முன்னால் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டது நானே கூட பேசியிருக்கேன் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நட்சத்திரம் கூட்டத்தை அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்தி தான் 28 நட்சத்திரமாக தான் முன்னால் எடுத்திருக்காங்க. 27 எடுக்கலை. அந்த 28 4ஆக பிரிக்கிறாங்க. 4ஆக பிரித்து ஒரு பிரிவுக்கு 7 நட்சத்திரங்கள் கொடுக்குறாங்க. இந்த 7 நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்தாக்ஷா அப்படின்னு ஒரு குரூப் பிரிச்சிருக்காங்க. இது வடமொழி பேர் தான். மத்தியாக்ஷா அதை ஒன்று ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க. மந்தாக்ஷான்னு ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்வாக்ஷான்னு ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 4 பிரிவாக பிரித்து அந்த ஒரு பிரிவுக்கும் 7 நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டராக கொடுத்துருக்காங்களான்னா கூட இல்லை. ஏன்னா எது பிரசன்னத்துக்கு உதவும், அது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க.
இப்போ அந்த அந்தாக்ஷாங்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா குருட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த அந்தாக்ஷாங்கிறதே வந்து குருட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னா, அந்தாக்ஷனாவே நம்ம சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாத அப்படிங்கிறது தான் அர்த்தம். குருட்டு நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை அந்த இதுக்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி, பூசம், உத்திரம், விசாகம், பூராடம், ரேவதி, இந்த நட்சத்திரங்களெல்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திரங்கள் போக அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா மந்தாக்ஷான்னு கொடுக்குறான். அதுக்கு வந்து தமிழில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா சிறிய கண்கள், அதான் மந்தமாக தெரியக்கூடிய கண்கள், சிறிய கண்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீடம், ஆயில்யம், அஸ்தம், அனுசம், உத்ராடம், சதயம், அஸ்வினி, இந்த 7 நட்சத்திரத்தை இந்த மந்தாக்ஷா அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மத்தியாக்ஷா அப்படிங்கிற நட்சத்திரத்தை அந்த பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7 நட்சத்திரம் என்னென்னா திருவாதிரை, மகம், சித்திரை, கேட்டை, அபிஜித், பூரட்டாதி, பரணி, இந்த 7 நட்சத்திரம் 3வது குரூப்பில் கொடுத்துருக்காங்க. 4வது குரூப் வந்து ஸ்வாக்ஷா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூரம், சுவாதி, மூலம், திருவோணம், உத்திரட்டாதி, கார்த்திகை, இந்த 7 நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 7 நட்சத்திரமுமே ஒரே மாதிரி இயங்கக்கூடியவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் இதை பிரிச்சிருக்காங்க. பிரிக்கிறப்பவே இந்த ஒரு 7 நட்சத்திரங்களும் ஒரு திசையை சொன்னால் அதைத்தான் சொல்லும், ஒரு பொருளை சொன்னால் அதைத்தான் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இதை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 7 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் காணாமல் போனாலும் சரி, ஒரு நபரே காணாமல் போனாலும் சரி, இதை வச்சு மட்டுமே சொல்கிறப்போ 100% சரியாக வரும். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 2-3 ஜோதிடர்கள் கொடுத்து அவங்களும் இதை பார்த்துட்டு 100% சரியாக இருக்குது அப்படின்னு சொன்ன சமாச்சாரம். இது வந்து ரொம்ப பழைய காலத்தில், அதாவது எப்போ பிரசன்னங்கள்லாம் வந்ததோ அதுக்கு முன்னால் காலத்தில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிரசன்னம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஈஸியானால் கூட பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா 90% தான் சொல்ல முடியும், 10% ஆசிலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திரங்களை வச்சு பார்க்குறப்போ 100% மேட்ச் ஆகுது. ஏன்னா நாங்கள் ஒரு 5 ஜோதிடர்கள் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, 5 பேருமே இதை பற்றி எல்லாத்துக்கும் நான் கொடுத்து அவங்க எல்லாருமே இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த சாப்டரே நான் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் எங்கேயுமே நான் பேசலை. ஏன்னா நட்சத்திரங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்தாக்ஷா அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம், அதாவது குருட்டு நட்சத்திரத்தில் எந்த பொருள் காணாமல் போனாலும் அந்த பொருள் உடனே கிடைக்கும். நபராக இருந்தாலும் சரி, காணாமல் போனவங்க 1-2 நாளில் திரும்பி வந்துடுவாங்க, அந்த பொருட்கள் திரும்ப கிடைச்சிரும். இது அந்த ஃபஸ்ட்டு 7 நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். அதாவது ரோகிணி, பூசம், உத்திரம், விசாகம், பூரட்டாதி, ரேவதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தாக்ஷா அப்படின்னு கொடுக்கக்கூடிய 7 நட்சத்திரங்களில் பார்த்தா ஒரு நபர் காணாமல் போனாலும் சரி, பொருள் காணாமல் போனாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. தேடினால் கிடைக்கும், அது கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கிடைச்சிரும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மத்தியாக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் அதே மாதிரி பொருளோ நபரோ காணாமல் போனால் இவங்க எங்காவது தூரமாக இருப்பாங்க. அதாவது நமக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒருத்தர் போனவங்க இவங்களை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடத்துல இருப்பாங்க, திரும்பி வரமாட்டாங்க. ஆனால் அவங்க உசுரோடு இருப்பாங்க. போகிறவங்க யாராவது பார்த்துட்டு ரொம்ப நாள் கழித்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் காணாமல் போனான்னு சொன்னாலும் இங்கே இருந்தார், இதை இங்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்பில் செய்தி வரும் நமக்கு.
அதுவே இந்த ஸ்வாக்ஷாங்கிற நட்சத்திரத்தில் வந்து எது காணாமல் போனாலும் சரி, பொருளோ நபரோ காணாமல் போனால் அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத அந்த நட்சத்திரத்தம் எந்த நட்சத்திரத்தில் என்ன நடந்தது அதை வச்சு சொல்லிட்டாங்க. இது வந்து 100% மேட்ச் ஆகும். நீங்கள் அப்புறமே இந்த வீடியோவில் பார்த்து கேட்டு குறிச்சிக்கங்க. இது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 5 ஜோதிடர்கள் இந்த ஒரு சப்ஜெக்டை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். 5 பேர் பண்ணினதுலேயும் ஒரு இது கூட மிஸ் ஆகலை. பிரசன்னத்தில் கூட கொஞ்சம் ஆசிலேஷன் வந்தது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு ஆசிலேஷனே கிடையாது, 100% மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து கிணறு வெட்டுறதுக்கு, சின்ன கிணறாக வெட்டணுன்னா எப்படி, கொட்டை வெட்டணுன்னா எப்படி, இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு தான் இந்த அன்னைக்கு செஞ்சால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கும் அப்படி தான் ஆர்டர் வைஸாக எதுவுமே கிடையாது. ஒரு குரூப் பிரிச்சிருக்காங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் அந்த தன்மை கொண்டதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. இந்த கிணறு வெட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா பெரிய கிணறாக வெட்டணும் அப்படின்னா என்னென்ன நட்சத்திரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது சிறிய கிணறு வெட்டுவதற்கு வந்து சுவாதி, அஸ்வினி, பூசம், அஸ்தம், புனர்பூசம், ரேவதி, சதயம், இந்த 7 நட்சத்திரங்களை அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு வெட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்தம், பூசம், அவிட்டம், சதயம், அனுசம், மகம், உத்திரம், உத்திரட்டாதி, உத்திராடம், இந்த 9 நட்சத்திரங்களை சொல்லியிருக்காங்க. பெரிய கிணறு வெட்டுறப்போ இந்த நட்சத்திரத்தில் வெட்டுங்க. அது மாதிரி குளங்குட்டை வெட்டணும், ஒரு மேல்நிலை தொட்டி கட்டணும்னா கூட அதுக்கு இந்த நட்சத்திரத்தை தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. எது அப்படின்னாக்கா, அதாவது அஸ்வினி, மிருகசீடம், ரேவதி, உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, ரோகிணி, பூசம், சதயம், பூராடம், இதுக்கு மட்டும் 10 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்து ஒன்று மட்டும் இதில் திரும்பி வருது. இந்த செயல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணுங்க. நம்ம வந்து சாதாரணமாக இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமானா இந்த கால ஜோதிடர்களால் முடியாது. எவ்வளோதான் நம்ம அனுபவம் இருந்தாலும் இந்த கால ஜோதிடர்களால் இந்த நட்சத்திரத்தில் இது செய்யலான்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சதை ஆராய்ச்சி வேணால் பண்ணலாம், இவங்க சொன்னது சரியா அப்படிங்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து பார்த்தோம்னா அது ஆராய்ச்சியில் நமக்கு உண்டு இல்லைங்கிறது முடிவாயிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்குமே சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா பூராடம் போராடுங்கிறோம், பூராடம் நூலாடாதுங்கிறோம். இது எப்படி சொன்னாங்க? அதே மாதிரி பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே 30 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்தாதான் பிறக்கும், 30 வயசை தாண்டிட்டால் குழந்தைய பிறக்காதவங்களுக்குன்றாங்க. ஆனால் இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்குவோம், அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை நம்பி சொல்ல முடியாது. அது மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால், நட்சத்திரத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதாவது ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி ஆயில்ய நட்சத்திர பெண் ஒருத்தி போகிறா அப்படின்னா அந்த வீட்டில் மாமியார் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்கன்னா சரியாக எந்திரிச்சிருவாங்கன்றாங்க. ஆயில்ய நட்சத்திர பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனால் அந்த வீட்டில் வந்து மாமியார் முடியாத நிலைமையில் படுத்திருந்தா கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்கன்றாங்க. அவிட்ட நட்சத்திரம் என்ன சொல்கிறோம்? அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவிட்ட நட்சத்திர பெண்ணை அடுத்தவனுக்கு கொடுக்காதேம்பாங்க. சொந்தத்திலேயே மாமன் பசங்க, அத்தை பசங்க இப்படி தான் கட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெண் வந்து சொல்கிற மாதிரி போகிற இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி உத்திராடத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் ஊர் ஓரத்தில் கொள்ளையும் உணவுக்கு பஞ்சமும் இல்லை
அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உத்திராடத்தில் பிறந்த பிள்ளைங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உத்திராடத்தில் பிறந்தவங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் தன்னோட கூட பிறந்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையில் தான் இருப்பாங்க. உத்திரம் பின்னால் வருங்க, அது அதுக்கும் வருது இதுக்கும் வருதுங்க. உத்திராடம் ரெண்டுமே சூரியன் நட்சத்திரம் தானே, இதுலேயும் வருது. அதே மாதிரி உத்தரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் ஊருக்கெல்லாம் தொல்லை அப்படின்றாங்க. ஏன்? உத்தரங்கிறது வந்து கன்னி ராசியில் வரும். கன்னி ராசியில் சுக்கிரன் நீசமாவார். சுக்கிரன் நீசமாகறதுனால அவர் ஊருக்கெல்லாம் கொஞ்சம் தொல்லையாக தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் உத்தரத்தோட பழமொழியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் மருமகளாக ஒரு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா மாமனார் இருந்தால் மாமனாருக்கும் தன் வீட்டுக்காரருக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப தனி குடித்தனம் வச்சிடணும். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த பெண்ணுக்கு இந்த குணம் கண்டிப்பாக 100% இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அடித்து பேசுகிறாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன திருவாதிரையில் பிறந்தால் அவர் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார். அவர் நம்மக்கிட்டேருந்து வாங்க தான் பார்ப்பார் பேச்சை. இது திருவாதிரை நட்சத்திரத்தோட குணம். இப்போ நம்ம பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்னு சொல்கிறோம், அதுவும் நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்டது தானே. அதே மாதிரி பாருங்கள் திருவோணம், இவர் திருவோணத்தில் மட்டும் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே புகழ் நிற்கும். அவங்க இறந்தால் கூட அவங்கள பற்றி 4 பேர் நல்ல விதமாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா திருவோணத்தில் தான் நம்ம இவர் பிறந்தார், கேரளா திருவோண நட்சத்திரம் பண்டிகை கொண்டாடுறமல் 3 அடி மண் கேட்டு இது பண்ணார். அவர் பேர் என்ன? மகாபலி சக்கரவர்த்தி. அதனால் அது வந்து எல்லாருக்குமே ஒரு புகழை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த இடத்துல கிரகங்களுக்கு வேலையே இல்லை. அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு வந்து யார் சொல்கிறா பேச்சையும் கேட்க மாட்டாங்க, இவங்க சுயமாகவும் எதையும் செய்ய மாட்டாங்க. 2 பக்கமும் இவங்களுக்கு வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும். அதாவது சொற்புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைங்கிறாங்க. அது சதய நட்சத்திரத்துக்கு. சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா சுவாதியில் ஒரு விளைச்சல் வச்சாதான் அருமையாக விளையோன்றாங்க. சுவாதியில் பிறவா சம்பா விளையாது. சுவாதி என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள். இவர்கள் வந்து ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. இந்த சுவாதி, விசாகம், மூலம், திருவோணம் இந்த 4 நட்சத்திரங்கள் தான் நீங்கள் திருமண சடங்குகளை வச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம நல்ல நேரம் குறிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஒரு நட்சத்திரங்களுக்கு மட்டுமே இவ்வளோ பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னு நான் பேசினப்போ கூட முதல்ல வந்து ஆதித்ய குருஜி இந்த கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் ஒரு மீட்டிங்கே போட்டிருந்தோம் பள்ளிப்பாளையத்தில். அதில் கூட நான் பேசுகிறப்போ இதை தான் சொன்னேன். நான் இதுதான் இந்த சப்ஜெக்ட் இல்லை, வேறு சப்ஜெக்ட் பேசினேன். பேசுகிறப்போ நான் என்ன சொன்னேன்னா, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் நகரவே வழி இல்லை. அப்புறம் எங்கே போய் சுபத்தன்மை பார்க்குறது, பாவத்தன்மை எப்படி பார்க்குறது? நட்சத்திரமாக சாரம் கொடுத்து சாரத்து மூலமாக தான் கிரகங்கள் நகருது. அப்படிங்கிறப்போ நம்ம மெயினாக முதல் மரியாதை கொடுக்கணுன்னா நட்சத்திரங்களுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கிரகங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சாரம் பார்க்குறப்ப கூட என்ன சொல்கிறோம், ஒரு கிரகம் எங்கே நின்னாலும் சரி அது என்ன சாரம் கொடுத்துருக்கு, அந்த சார அதிபதி எப்படி இருக்காரோ அப்படி தான் அது இயங்குன்றோம். அப்போ இங்கே நட்சத்திரம் தானே வேலை செய்யுது. ஒரு கிரகம் இப்போ செவ்வாய் எடுத்துங்க, செவ்வாய் வந்து கடகத்தில் நீசங்கிறோம். ஆனால் இது சந்திரன் போய் ரிஷபத்தில் உட்காந்துருந்தாருன்னா சாரம் கொடுத்து ஒரு உச்சமாயிட்டார், ஆட்டோமேட்டிக்காக அவர் உச்சமாயிடுவார்ல, அவர் அங்கே நீசத்தன்மைக்கு போக மாட்டார்ல. அப்போ இங்கே நட்சத்திரங்கள் தானே பேசும், அதையும் கவனிக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், நம்ம கண்டாந்தர பாதம் அப்படின்னு சொல்கிறோம். புதனோட கடைசி ஒரு 4வது பாதமும் கேதுவோட முதல் பாதமும் கண்டாந்தர நட்சத்திரங்கள். இதில் ஒரு கிரகம் நின்னா என்ன பண்ணும்?
ஒரு வேலையும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அந்த கிரகம் இயங்கவே இயங்காது. அப்போ எங்கள் நட்சத்திரம் தானே பேசுது, கிரகம் பேசலையே. ஒருத்தருக்கு வந்து குரு வந்து நல்லா 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? 11ல் இருக்கார், கண்டிப்பாக 11லேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரா? பார்க்குறப்ப கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா? அதுவே வந்து கண்டாந்திர பாதத்தில் போய் நின்றுருந்தாருன்னா குழந்தை பிறக்காது. இது வந்து நம்ம கிளீனாக நட்சத்திர பாதத்தை பார்க்கணும். 108 பாதங்களுக்கும் 108 தெய்வங்கள் இருக்கு. நம்ம வந்து மேசராசியா செவ்வாய் முருகன் கடவுள்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. 108 பாதங்களுக்கும் 108 தெய்வங்கள் இருக்கு. அப்போ அந்தந்த தெய்வங்களை போய் பிடிக்கணும். இதுதான் கேரளாவில் அவங்க செய்யக்கூடிய சூட்சமே. இப்போ நிறையா பேர் போயிட்டு கேரளாவில் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த 108 பாதங்களுக்கு உண்டான தெய்வங்களை க்ளீனாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து தான் பரிகாரங்களே ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து மாந்தி கூட அவ்வளோ கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த மாந்தி போய் சூரியன் சாரத்தில் நின்னார்னு வச்சுங்க, இங்கே சாரம் கொடுத்தவர் தான் பேசுவார், கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். மாந்தி யாருக்கெல்லாம் சூரியன் சாரத்தில் நிற்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் உறுதி, அதிலெல்லாம் மாற்றமே கிடையாதுங்க. அது நீங்கள் எவ்வளோ வேணால் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பாதம், ஆண் ராசியில் முதல் பாதத்தில் நின்றாலும் சரி, பெண் ராசியில் கடைசி பாதத்தில் நின்றாலும் சரி, அந்த ஜாதகர் அந்த ஜாதகரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு போயிருப்பார். இங்கே சூரியன் உச்சம், சூரியன் 5ல் இருக்கிறாரு, சூரியன் 9ல் இருக்காரு, இதெல்லாம் எதுவுமே வேலையாகாது. ஒருத்தர் வந்து சூரியன் வந்து லக்னத்துக்கு 5ல் உட்கார்ந்துருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கு, அப்பா சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டிக்குவோம். அந்த முதல் பாதத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா ஆண் ராசியில், பெண் ராசியில் கடைசி பாதத்தில் உட்கார்ந்துருந்தாலும் பிரிஞ்சு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டும் போயிருப்பார், இல்லை அவர் இறந்து கூட போயிருக்கலாம். 2ல் 1 100% நடக்கும். இது எதை வச்சு சொல்கிறோம்? நட்சத்திரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அதனால் நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்கள் நகரத்துக்கு வழி இல்லை. அப்படிங்கிறப்போ ரெண்டையுமே பார்க்கணுங்கிறது தான். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் அது. கிரகம் நிற்கிறதுக்கும் பலன் இருக்குது, நட்சத்திரங்களுக்கும் பலன் இருக்குது. நட்சத்திரம் இப்போ பார்த்தா தான். இப்போ நம்ம கேபியில் என்ன பண்ணுறாங்க, சாரஜோதிடம் தானே அது, பூராமே கிரகத்தை வச்சு மட்டுமே சொல்கிறது இல்லையே. சாரம் கொடுத்தவங்க யார், அதுவும் 4 சாரம் பார்ப்பாங்க. இவருக்கு யார் சாரம் கொடுத்தா, அவருக்கு யார் சாரம் கொடுத்தா. அந்த ஜீவா சரீரான்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஜீவன், அதாவது ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் தான் அந்த கிரகத்துக்கே ஜீவன் கிரகம். அந்த ஜீவன் கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவர் தான் சரீரா கிரகம். இவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் அந்த கிரகம் என்ன தன்மையில் இருந்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். நல்லது செய்யணுமா நல்லது தான் செய்யும், கெட்டது செய்யணுமா அதையும் சிறப்பாக செய்யும். இங்கே எங்கே பேசும்? நாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறப்போ இந்த ஜீவன் சரீராங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக கோள்களின் கோலாட்டத்தில் வரும். அதில் பாருங்கள், எந்த கிரகம், இப்போ ஒரு கிரகம் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துக்குச்சு, 6ல் உட்காந்தா நம்ம வந்து அந்த கிரகம் நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜீவனாக வரக்கூடிய, அதாவது சாரம் கொடுத்த கிரகம் போய் நல்லா 1, 5, 9ல் உட்காந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகனால் கெடுக்க முடியாது, நல்லது பண்ணியே ஆகணும். அது மாதிரி அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் தான் சரீரா கிரகம். அப்போ அந்த கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம் சாரம் கொடுத்துருக்கு, அப்போ அந்த நட்சத்திரங்கள் 2 தான் பேசும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து நம்ம நோயை பார்க்குறோம். நோய் பார்க்குறப்போ அந்த சரீரா கிரகம், அதாவது ஜீவன் கிரகத்துக்கு சாரம் கொடுத்த சரீரா கிரகம் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் வரும்.
அதுவே 9ஆம் இடத்துல உட்கார்ந்தா அந்த நோய் பாதிக்காது, வந்தாலும் வந்த வழி தெரியாமல் போயிடும். இங்கேயும் சாரம் தான் வேலை செய்யும், நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யும். அதனால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, யாராக இருந்தாலும் சாரம் பாருங்கள். நம்ம பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க, சாரம் பார்க்கவில்லை என்றால் சோரம் போவார்கள்னு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் சாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் நான் இந்த சப்ஜெக்ட் அவர் பேச சொன்னார். நான் கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இதில் ஒரு கிரகத்துக்குமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 27 கிரகங்களுக்கும் நம்மால் ஒரு பலன்களை சொல்ல முடியும். அதுதான் முக்கியம். கேது சாரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்கள போய் சோம்பேறின்னு சொல்லவே முடியாது. அதே குரு சாரத்தில் பிறந்தவங்கள பாருங்கள், குரு சுபர் தான், ஆனால் அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பாங்க, சொகுசான வாழ்க்கைகள் வேணும் தான் பார்ப்பாங்க. அதனால் எல்லா கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களை பார்க்கணும். அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் நம்ம ஒருத்தரோட குணநலங்களை சொல்ல முடியும். குருவோட ராசியில் பிறந்திருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி இவங்க நல்லா தான் இருப்பாங்க, இவங்க குணநலங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டிக்கணும். குருக்கு சாரம் கொடுத்தது யார் அதை பார்க்கணும். ஏன்னா நான் எப்பவுமே பேசுகிறப்போ குரு அரை பாவின்னு தான் பேசுவேன். நிறையா மீட்டிங்கில் இதை தான் சொல்லியிருக்கேன். இப்போ நாம் டாபிக் மாற வேண்டாங்கிறதால நட்சத்திரத்தில் நிற்கிறேன் நான். குரு யாராக இருந்தாலும் குரு போய் நிற்கிறார் அப்படின்னா அந்த குரு யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு? குரு போய் அஷ்டமாதிபதி சாரத்தில்னா என்ன பண்ணுவார்? அங்கே சாரம் தான் பேசும், நட்சத்திரம் தான் பேசும். அதனால் எல்லாரும் நட்சத்திரத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசுங்க. பலன் சொல்கிறப்ப அதையும் பிடிச்சி பலன் சொல்லுங்கள். 100% பலன் சொல்ல முடியும். நம்ம நாடி ஜோதிடத்தில் கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு பலன் சொல்கிறோம், அதுவும் சரியாக தான் வருது. ஆனாலும் இந்த சாரத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு 100% பலன் க்ளீனாக சொல்ல முடியும். நாடி ஜோதிடத்தில் யாரை வேணால் திருப்திப்படுத்தலாம். பலன் 100% வருமா அப்படின்னா சார ஜோதிடம் போனால் தான் வருங்கிறது என்னோட நம்பிக்கை. பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பள்ளிப்பாளையம் தனக்கோடி. ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00. நன்றி.